ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் செய்ய போகிறது என்னென்னா ரசம் வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும். இருந்தாலும் நான் ஒரு தடவை என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்வேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, மஞ்சள் தூள், கல்லுப்பு போட்டு நான் கொஞ்ச நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகா. இந்த காஞ்ச மிளகா வந்து ரொம்ப காரம் இருக்காது, அதனால் 2 போட்டிருக்கேன். இது கூடவே இப்போ இதெல்லாம் வந்து அரைக்கணும். என்னென்ன போடணுன்னா, கொஞ்சம் பூண்டு போட்டுக்கிறேன், ஒரு 4-5 பல் பூண்டு. அப்புறம் வந்து ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை பாருங்கள், நான் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். அரைச்சி கொண்டு வந்தோடனே, அதாவது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, குறன்னு தான் அரைக்கணும். அரைச்சிட்டு இப்போது இதில் இந்த புளியை கரைச்சிட்டு அந்த அரைச்ச விழுதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அரைச்சி வச்சதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே இதில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இங்கே கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயை ஆன் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். ஆல்ரெடி கொஞ்சம் இருக்கிறதுல நான் கீரை தாளித்தேன், அந்த எண்ணெய் இருக்குது, இருந்தாலும் 1 ஸ்பூன் ஊற்றிக்கணும். இப்போ வந்து இதில் நான் கட்டி பெருங்காயன்றதால இப்போ முன்னாடியே போட்டுடுறேன், ஏன்னா அது பொரிய கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை பாருங்கள், அடுத்தது கொஞ்சமாக கடுகு, உளுந்து போட்டுக்கலாம். அது கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு சீரகம் சேர்க்குறேன் நான், முழு சீரகம். அடுத்தது காஞ்ச மிளகா. காஞ்ச மிளகா 2 போட்டாலும் ஓகே, இல்லைனா நீங்கள் வீட்டு மிளகா இருந்தால் 2 கூட போட்டுக்கலாம், 3 கூட போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். அடுத்தது இந்த மிளகாவும் இந்த பெருங்காயமும் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல புளி, அரைச்சி விழுது, இதில் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறாங்க. இதில் தக்காளி போட்டிருக்கதால ஜஸ்ட் ஒரு கொதி உடனே ஆஃப் பண்ணி இறக்கிடணும், அவ்வளோதான், ரசம் ரெடி. இது சிம்பிளான ரசம் தான் இது. அதாவது நம்ம ரெடிமேடு கடையில் வாங்கி ரசப்பொடி விற்கிறத விட இந்த மாதிரி ரசம்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறதே ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி, தக்காளி முதற்கொண்டு மிளகு, சீரகம், பூண்டு எல்லாமே அரைச்சி வைக்கும்போது கொஞ்சம் ஜீரணமும் நல்லா ஆகும். நம்ம ஹெவியாக ஃபுட்டு சாப்பிடும்போது இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா டைஜஷன் நல்லா ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரசம் இப்படி தான் வைக்கணும். வேறு ஏதாவது செய்யணுன்னாலும் சொல்லுங்கள், ரெசிபி நான் போடுறேன். அடுத்து நான் வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறேன். இந்த ரசம் முடிஞ்சவொடனே அதை நான் போடுறேன். ரசம் லைட்டாக சைடில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நல்லா கொஞ்சம் கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி இறக்கிடணும், அவ்வளோதான், ரசம் ரெடி. எந்த டைமில் இறக்கணுன்றதை நான் காட்டுறேன்.
பாருங்கள் நல்லா கொதிக்க வருது. ஏன் கொதிக்க வைக்கிறேன்னா தக்காளி வந்து பச்சையாக இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக கொதிச்சுதுன்னா அரைச்சி ஊற்றுறதுனால அந்த இது கொஞ்சம் மாறும். புளினா கொதிக்க வைக்க வேண்டியதே இல்லை. தக்காளி கொஞ்சம் இதுவாக போட்டதால் லைட்டாக அந்த மாதிரி கொதித்த உடனே ஆஃப் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ரசம். பாருங்கள் வாழைக்காய் வறுவல் பண்ண போகிறேன். கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன், ஏன்னா வாழைக்காய் வந்து நல்லா எண்ணெயிலே தான் ஃப்ரை ஆகும். ஸோ வந்து 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச எண்ணெய் காஞ்சிச்சான்னு எப்படி பார்க்கலாம், கொஞ்சமாக கடுகு போட்டிங்கன்னா அது நல்லா பொரியும். பொரிஞ்ச உடனே இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வாழைக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வாழைக்காவை தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு போடணும். போடும்போது பார்த்து போடணும் மெதுவாக, இல்லைன்னா மேலெல்லாம் தெரிச்சிடும். ஸோ மெதுவாக போடணும். சிம்மில் வச்சுட்டு போட்டிங்கன்னா நல்லது. ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு போட்டிங்கன்னா மேலெல்லாம் தெரிக்கும். எல்லா வாழைக்காவும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு ஒரு கலரிக்கணும். நல்லா கலரிட்டு இதை மூடி வச்சுருங்க. சிம்மிலே நல்லா வெந்துடும் ஆவிலே. இந்த வாழைக்காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உப்பு மிளகாத்தூள் போட்டு அதிலே ஃப்ரை பண்ணிடணும். பாருங்கள், நான் இதை தட்டு போட்டு இப்படி மூடிடுறேன். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் அது நல்லா அப்படியே சிம்மிலே வேகட்டும். வாழைக்காய் வெந்துடும். அது கொஞ்சம் வெந்ததை நான் காட்டுறேன். பாருங்கள், உப்பு ஆட் பண்ணிட்டேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள்தூள் போட்டேன். உப்பு நல்லா கொஞ்சம் கலரி விடுங்க. கொஞ்சம் உப்பு மஞ்சள்தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கலரி விட்டுனே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். வாழைக்காய் ஒரு ஓவர் வெந்துச்சு, உடஞ்சி வருது பாருங்கள். வாழைக்காய் வந்து உடையுது பாருங்க, வெந்துச்சு வாழைக்காய். மூடி வச்சாலே வாழைக்காய் ஒரே ஆவிலே வெந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். அது கொஞ்சம் இதுவாக போடுங்க, பரவலாக போட்டுருங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். மொத்தம் 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அது வந்து இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சிம்மில் தான் இருக்கணும். எப்பவுமே வாழைக்காய் ஃப்ரை பண்ணும்போது சிம்மில் வச்சு பண்ணுங்கள், அது நல்லா வரும். நல்லா கிளறி விடுங்க. நான் ஒரே கையிலே பண்ணுறதால என்னால் பண்ண முடியல. இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், இப்போ நான் 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் திறக்க போகிறேன். நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு உப்பு மஞ்சள்தூள் போடணும்.
இப்போ பாருங்கள் நான் மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டேபிள் சால்ட்டு தான் ஆட் பண்ணுறேன். நான் இந்த மாதிரி காய் பொரியலுக்கெல்லாம் வந்து டேபிள் சால்ட்டு தான் ஆட் பண்ணுவேன் ஃப்ரை பண்ணும்போது. ஸோ அது தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம போட்ட மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், வாழைக்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஃப்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரசமும் வாழைக்காய் வறுவலும் எப்படி நல்லா வந்துதான் என்னன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.